கடையில் கிடைக்கிற மாதிரி சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான தலைவன் பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் கோதுமை மாவு அளந்துக்குங்க. 1/2 கப் ரவை இது கூட சேர்த்துக்குங்க. 1/2 கப் பால் சேர்த்துக்குங்க. அது கூடவே தண்ணியும் கலந்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ இவனுங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இவன் தலையில் ஒரு விரல் வச்சு அழுத்தி பாருங்கள், சாஃப்டாக இருப்பான். இப்போ நம்ம பூரியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னா செய்ய தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி செஞ்சு கொடுன்னு கேளுங்க. ஒரு கடாயில் 1/4 லிட்டர் அளவு எண்ணெய் தலைவரை விட்டுக்குங்க. நம்ம எண்ணெய் தலைவர் நல்லா காஞ்சதும் தேய்ச்சி வச்சிருக்க பூரியை எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போது பூரி தலைவர் மேலே வீடியோவில் காட்டுற மாதிரி எண்ணெயை எத்தி விடுங்க. பூரி தலைவர் ஐயோ அம்மான்னு கொதிச்சு உப்பி வருவார். இப்போ நம்ம தலைவரை அந்த பக்கம் திருப்பி போடுங்க. தகன்னு கொதிக்கிறான் பாருங்க. இப்போ தலைவனை வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தலைவன் ரெடி. இவரு கூட உருளைக்கிழங்கு பட்டாணியோட ஒரு குருமா சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.